தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நாஸ்ட்ரடாமஸ், பாபா வாங்கா, இவங்களால உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவல, அவங்க கணிக்கிறதுலாம் பழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் சைனாவை சேர்ந்த ஒருத்தருங்க 2024 சொன்ன விஷயம் இப்போ கண்ணு மூடி நடந்துட்டு இருக்கிறதாவும் அவர் 3வது ப்ரெடிக்ஷனை முன் வச்சிருக்காரு. அது கண்டிப்பாக பழிச்சிருமோனோ பல பேர் இப்போ ஏங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 3வது ப்ரெடிக்ஷன் நம்ப முடியாத ப்ரெடிக்ஷன். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சைனாவை சேர்ந்த ஜூகின் ஜியாங், இவர் ஒரு ப்ரொஃபஸருங்க. இவர் கிராஜுவேட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஏல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே தான் கிராஜுவேஷனாக முடிக்கிறாப்புல. இவர் இந்த சைனீஸ் கேனடியன் எஜுகேட்டராக இப்போ இருக்க அடையாளம் காணப்படுற ஒரு பர்சன். இவர் கற்றுக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாசபி இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பீஜிங்கில் பல பேருக்கும் இந்த மனுஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. ஜியாங் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் ஒரு பெரிய மறுசீரமைப்பை கொண்டு வரணும். இந்த விஷயத்தை தான் தன்னோட வாழ்நாள் லட்சியமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்க ஒரு ஆள். இவர் இந்த கரிக்குலம் டிசைன் இருக்குல்ல சைனாவில், இது வரைக்குமே பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான பல திருத்தங்களை பண்ணணும்னு சொல்லிட்டோம் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக உலகம் முழுக்க இருக்க கல்வி முறை இருக்குல்ல, இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியா இருக்கே. ஓகே ரைட்டு, கிட்டத்தட்ட அதில் மாற்றம் கொண்டு வரணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. இவர் இந்த ஆன்லைனில் லெக்சர் எடுக்கிற வேலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கடந்த 2024 மே மாதம் வாக்கில் 3 பெரிய ப்ரெடிக்ஷன்ஸை அவர் முன் வச்சுருந்தார். இந்த ஆன்லைன் லெக்சர் சொன்ன பார்த்தீங்களா, இது நடக்கும்போதே அந்த ப்ரெடிக்ஷன்ஸை முன் வச்சிட்டாப்புல. அவர் அப்போ முன் வச்ச ப்ரெடிக்ஷன் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க செம டன்னியில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கண்ணு மூடி நடந்துட்டு இருக்குங்க. 3 ப்ரெடிக்ஷன் முன் வச்சார். அதில் 2 ஏற்கனவே நடந்துருச்சு. 3வது நடந்துருமோன்றதான் பல பேருக்கு இப்போ இயக்கத்திற்குரிய விஷயமா மாறி இருக்கு. இல்லை மொதல் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் இருக்கையில் திரும்பவும் அமர்வார்னு அப்போ சொல்லியிருந்தாப்புல, அடித்து சொல்லியிருந்தாப்புல. அமர்ந்தாச்சா, திரும்ப பவருக்கு வந்தாச்சா. 2வது ட்ரம்ப் பவருக்கு வந்த பிற்பாடு ஈரானுக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு 7ஆம் பொருத்தமாக ஒரு வாரம் இனிஷியேட் பண்ணுவார்னு சொன்னார் ஈரான் கூட. அந்த வாரம் இப்போ போய்கிட்டு இருக்கா. இந்த 2த்தையும் அவர் சொன்ன விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா. உடனே அவருக்கு பேரை வச்சிட்டாங்க சைனீஸ் நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கு பேர் ப்ரெடிக்டிவ் ஹிஸ்டரிங்க. ஆக்சுவலாக இவர் என்ன தெரியுமா முயற்சி பண்ணுறாரு, இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இதையெல்லாம் வச்சு பழைய நிகழ்வுகளோடு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் அவர் ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்கப்பல அந்த சேனலில். இல்லை எது அடிப்படையில் அதில் ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆட்சி காலமும் எப்படி இருந்திருக்கு, எப்படி வீழ்ந்திருக்கு, அந்த வம்சங்கள் எப்படி காணாமல் போச்சு, அரசர்கள் எப்படி மாறி இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, இப்படியே இந்த நவீன காலம் எப்படி பிறந்துச்சுன்னு இந்த பேட்டர்னை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது. 2வது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த டைம் இருக்க போயிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணுறது. 3வதா எப்படிலாம் இந்த அரசியல் விளையாட்டு விளையாடப்படுது, இந்த தியரியை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறது. இது 3த்தையும் அடிப்படையாக வச்சு ஃப்யூச்சரில் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ஷன்ஸாக முன் வச்சுட்ருக்காப்புல. அப்படி முன் வச்ச 3த்தில் தான் 2 ப்ரெடிக்ஷன் நடந்திருக்கு. ஜியாங் இன்ஸ்பயர் ஆனது பார்த்தீங்கன்னா சைக்கோ ஹிஸ்ட்ரி அப்படின்ற அந்த விஷயத்தில் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியா இந்த நாவல் ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்களே, இந்த நிறைய நாவல் எழுதுகிறவங்கலாம், அவங்க இது போல் ஐடியாவை மைண்டில் வச்சு எழுதுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பழைய விஷயங்களை வரலாறை நிகழ்காலத்தோடு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எழுத்துக்கள் மூலமாக கொடுக்கறது, நாம் ஆகா ஊகன்னு கற்பனையில் மிதக்கிறது. அப்பேற்பட்ட விஷயத்தை ஆழமாக நம்புறவர் தான் ஜியாங். இதே பேட்டர்னில் தான் இவர் அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன்ஸை முன் வச்சுட்டு இருக்காப்புல. 2024 ஜியாங் 3 ப்ரெடிக்ஷன் சொன்னார்னு சொன்னல, அதில் 2 சொல்லிட்டேன்னா 3வது சொல்கிறேன். அமெரிக்கா ஈரானுக்குள்ளே புகுந்த பிற்பாடு அமெரிக்கா எதிர்பார்த்த மாதிரிலாம் அங்கே எல்லாமே நடக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா ஒரு மிகப்பெரிய அழிவை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அமெரிக்கா பெரிய அழிவை ஃபேஸ் பண்ணலங்க. அமெரிக்க படையும் சரி, அமெரிக்காவும் சரி பெரிய அழிவை ஃபேஸ் பண்ணலை. ஆனால் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு 2024. ஈரானோட ஜியோகிராஃபி இருக்குல்ல, அதுவும் சரி, ஈரானோட பாப்புலேஷனும் சரி, அங்கே கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. இதனாலேயே அமெரிக்கா ஈரானை ஆக்கிரமிப்பே பண்ணாலும் ரொம்ப நாட்களுக்குலாம் அங்கே நிலச்சி இருக்க முடியாதுன்ட்டும் இவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இந்த மிலிட்ரி சக்ஸஸை இனிஷியல் டைமில் பார்க்க முடியும் ஈரான் கான்ஃப்ளிக்டில், அது நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 3 முக்கியமான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் 1 மவுண்டேனியஸ் டெரைன். ஈரானுக்கு பெரிய பலமே என்னங்க,
அவங்களோட என்டையர் வெப்பன்ஸ் அடிக்க முடியாமல் இருக்குல்ல, அதுக்கு காரணமே அங்கே இருக்க மலைப்பாங்கான பகுதி தான். அதுக்கு கீழே தான் அவங்க பேஸே வைக்கிறாங்க. அந்த மலையை தொலைச்சிட்டு எப்படி மற்ற பேஸ் வரைக்கும் அடிக்க முடியும் அமெரிக்காவில்? இந்த பிரச்சனை இருக்கா? ரெண்டாவது லாங் சப்ளை லைன்ஸு. மூணாவது ஸ்ட்ராங் டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸு. இந்த மூணு இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஈரான் கிட்ட அமெரிக்கா நினைக்கிற எல்லாத்தையும் சாதிச்சிக்க முடியாது. அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொன்ன 2 ப்ரொடிக்ஷன்ஸ் பழிச்சதுமே மூணாவது பழிச்சிருமோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அமெரிக்க ஊடகங்களே மைக்க போட ஆரம்பித்தாங்க. என்னையா இது போல் சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்க, அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை விட ஈரான் தான் நிறைய அட்வான்டேஜை கையில் வச்சுருக்கு. ஈரானியன்ஸ் இருக்காங்களே, அவங்க இப்படி ஒரு போர் வரும்ன்றதை முன்னாடி கணிச்சிட்டாங்க. 20 வருஷங்களாக இந்த போருக்காக அவங்க தயாராகிட்டு இருந்ததா சொல்லியிருக்காருங்க. 20 வருஷங்களா? நமக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஆனால் ஈரானியர்கள் பண்ணுறவங்க தான். முன்னாடி ஒரு த்ரெட்டு வரும், அமெரிக்காவில் வரும்ன்றத நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஸோ 20 வருஷமாக ரெடியாக இருக்காங்க இந்த போருக்காக. ஈரானியன்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயங்கள் சார்ந்தும் நிறைய இந்த பேட்டில் ஃபீல்டு சார்ந்தும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 12 டே வார் டைம்லேயே எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களை அடித்தா திருப்பி எங்களை எவ்வளோ அடிக்க முடியும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்க முடியுன்றதை 12 டே வார்லேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈரானோட இந்த ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டிஸ் இருக்குல்ல, இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ 12 டே வாருக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்கா. ஸோ 8 மாதமாக ஈரான் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக. கரெக்டாக அமெரிக்கா ஆரம்பிச்சு விட்டுருச்சு. இப்போ ஈரான் கை ஓங்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூதிஸ் இது போல் அமைப்புகள்லாம் இவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வகுத்திருக்கிறதாகவும் ஜியாங் சொல்லியிருக்காரு. அவங்க அமெரிக்காவோட மிலிட்ரி இருக்குல்ல, அவங்க கூட மென்டலி ப்ளே பண்ணுவாங்க. அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரும், அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராக்சிஸோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வார் இருக்குல்ல, இது நீண்டகால வாராக இருக்கும்ன்ட்டு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிடுற செய்தி இன்னும் சில நாட்களில் போர் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் உலக மக்கள் அதான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜியாங் சொல்கிறது இல்லைங்க, ஒரு நீண்ட போராக இது இருக்கும். அந்த போர் முடியும் பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு இந்த உலகம் இது வரைக்கும் இருக்க பழைய உலகமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னு தெரியல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் சொல்கிற விஷயம் இதுதான், இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகம் பழையபடி இருக்காதுன்றாரு. அமெரிக்கா இந்த போர் ஆரம்பிச்சதில்ல, இதுக்கு மிக முக்கிய காரணங்களாக 3 காரணங்கள் எடுக்கிறாப்புல. அதில் முதல் காரணம் இஸ்ரேலோட லாபி. உலகத்தில் லாபி பண்ணுறது எவ்வளோ அமைப்புகள் நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேல் ஒரு படி மேலே, அதை நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை. ரெண்டாவது, ஈரானோட ஒரு மோதல் போக்கு இருக்குல்ல சவுதி அரேபியா கூட, உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் யார் வழி நடத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த சன்னி ஷியா அந்த இஷ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் அமெரிக்கா சார்பாக சவுதி எடுத்ததுக்கு ஒரு பிரதான காரணமும் ஈரான் மேலே இருக்க கோபம்னு சொல்கிறாப்புல. சவுதிக்காகவே அமெரிக்கா களத்தில் இறங்கணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றதான் அவரோட வாதமாக இருக்குது. மூணாவது என்ன சொல்கிறாரு, எம்பையர். அமெரிக்காவுக்கு என்ன பெரிய ஆசை, உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பையர் ஸ்டேஜ் எட்டுறதுக்கு ஈரான் பெரிய த்ரெட்டாக இருக்குல்ல. ஸோ இதுவும் அது ஒரு காரணமாக இருக்கலான்றாங்க. இந்த 3 விஷயங்களை முன்னிட்டு தான் அமெரிக்கா ஈரானோட போரில் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. என்ன ப்ரெடிக்ஷன் யார் எதை முன் வச்சாலும் சரி, களத்தில் என்ன இருக்கோ அதனை நம்ப முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரியுமா இன்னும் மூச்சு பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஈரானோட கதையை முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் நஞ்சு தான் பெண்டிங் இருக்குது. அந்த கதையை சில நாட்களுக்குள்ளே முடிச்சிருவோம். வெற்றி நம்ம பக்கம் தான், எல்லாம் ரெடியாக இருங்க, கொண்டாடுறதுக்கு வெற்றி நம்ம பக்கம் தான். உயிர் தியாகங்கள் இருக்குல்ல, நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டுக்காக பண்ணது, அதுக்கெல்லாம் உரிய பதில் கொடுத்தவனால. ஸோ அதுக்காகவே வெற்றியை நம்ம தான் வசமாக்குவோம். ஈரான் அணு ஆயுதம் இருக்குல்ல அப்படின்ற ஒரு கனவை எட்டவே முடியாது. அவங்க கைக்கு நியூக்ளியர் வெப்பனை நான் போக விடவே மாட்டேன்ட்டு ட்ரம்ப் போராடலாம் முழங்கிட்டு இருக்காரு. As you know, on Saturday I traveled to Dover Air Force Base to be with the families of 6 fallen warriors as they returned to American soil. And I know that everyone in this room joins me in sending our prayers and eternal gratitude to the families of those great heroes. Those families are incredible families. Devastating to be. Hardest thing to do. You know, I've done it a lot. The hardest thing to do is to go to Dover, because Dover is where, for the most part, a lot of the fallen, the warriors, the great young people that have died in war, they seem to mostly go to Dover. They come home to Dover. Dover does a great job of handling things. They have men assigned to the family. They have men and women that are incredible assigned to the families. It's a beautiful thing, but it's also a very sad thing. But they all said one thing to me: make sure you win, sir. Make sure you win. They weren't playing games. They want to make sure. They said it. Everybody said it.
They were separate, but everybody said the same thing: make sure you win. We will. We've already won in many ways, but we haven't won enough. We go forward more determined than ever to achieve ultimate victory that will end this long-running danger once and for all. 47 years, it should have been done a long time ago. The world would have been a different place had some president had the courage to go and do it. They should have done it many, many times. They had many opportunities. The United States of America is the greatest and most exceptional nation in human history and will not be threatened by evil terrorists and lunatics any longer. We just can't do that. On the very first day I came down the escalator in 2015, I said, quote, I will stop Iran from getting nuclear weapons, and all I'm doing is keeping my promise. Think of that. That was in 2015. I said it. It was a threat then and a much bigger threat now, but no longer a threat, not for a long time anyway. We want to keep it that way. As we continue Operation Epic Fury, we're also focused on keeping energy and oil flowing to the world, and I will not allow a terrorist regime to hold the world hostage and attempt to stop the globe's oil supply. And if Iran does anything to do that, they'll get hit at a much, much harder level. I will take out those targets that were easy and that I mentioned just before. We'll take them out so quickly, they'll never be able to recover, ever. If they want to play that game, they better not play that game. As we continue Operation Epic Fury, we're also focused on keeping energy and oil flowing to the world, and I will not allow a terrorist regime to hold the world hostage and attempt to stop the globe's oil supply. And if Iran does anything to do that, they'll get hit at a much, much harder level. I will take out those targets that were easy and that I mentioned just before. We'll take them out so quickly, they'll never be able to recover, ever. If they want to play that game, they better not play that game. In the long run, oil supplies will be dramatically more secure without the threat of Iranian ships, drones, missiles, nuclear menace, or anything. So the Strait of Hormuz is going to remain safe. We have a lot of Navy ships there. We have the best equipment in the world, inspecting for mines. Again, most of their ships are down at the bottom of the sea, but we will hit them so hard that it will not be possible for them or anybody else helping them to ever recover that section of the world if they do anything. In recent years, the regime and its terror proxies have launched attacks on hundreds of commercial vessels. We're putting an end to all of this threat once and for all, and the result will be lower oil prices, oil and gas prices for American families. We've done that. We've done it. We brought it very low. This was just an excursion into something that had to be done. We're getting very close to finishing that, too. In the meantime, during this brief disruption, the United States is offering political risk insurance to any tankers operating in the Gulf. So we're putting up risk insurance. We'll perhaps go alongside of them for protection. We don't think it'll be necessary if it is. And if they do anything, the price will be incalculable. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். இந்த போரில் வெற்றி உண்மையிலேயே யார் பக்கம் திரும்பும் நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.